ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி நவம்பர் 11th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, இஸ்ரோஸ் கிரையோஜெனிக் என்ஜின் இண்டிஜினஸ்லி டெவலப்டு ஃபார் LVM-3 passes hot test, forgotten in India after fighting from world trenches, கெம்பகோடா, ஜெகநாத் டெம்பிள் பூரி, மிசலேனியஸ் நியூஸ் அண்ட் PYQs தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டடி படியில் வந்து மந்த்லி மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த்துக்கு அதோட காஸ்ட் வந்து 99 rupees தான். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அக்டோபர் மந்தோட மந்த்லி மேகசின் இந்த வீக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். இது நேற்று கொடுத்த PYக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இஸ்ரோஸ் கிரையோஜெனிக் என்ஜின் இண்டிஜினஸ்லி டெவலப்ட் ஃபார் LVM-3 passes hot test. இப்போது நம்ம இஸ்ரோவில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடிய லான்ச் வெஹிக்கிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா PSLV, GSLV அண்டு இந்த LVM-3 இது மூணு தான் வந்து இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடிய லான்ச் வெஹிக்கிளாக இருக்குது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த LVM-3 இருக்கு இல்லையா, இந்த லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி OneWeb-உடைய 36 சேட்டலைட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க லோயர் எர்த் ஆர்பிட்க்கு. இப்போ என்னென்னா புதுசாக இந்த LVM-3யில் கிரையோஜெனிக் இன்ஜினை ஆட் பண்ண போகிறாங்க. CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின் விச் ஹேஸ் பீன் இண்டிஜினஸ்லி டெவலப்ட் ஃபார் LVM-3 ப்ரீவியஸ்லி காஸ்ட் GSLV MK3. இந்த LVM-3 ஏர்லியராக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா GSLV MK3 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் லான்ச் வெஹிக்கிள் Mark 3 அப்படிங்கிற அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இப்போது இதில் இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் CE-20 கிரையோஜெனிக் இன்ஜினை வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த கிரையோஜெனிக் இன்ஜினை ஆட் பண்ணுறது மூலியமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் லான்ச் வெஹிக்கிளோட பேலோட் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லான்ச் வெஹிக்கிள் டைப்ஸ் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். ஒவ்வொரு லான்ச் வெஹிக்கிளுக்கும் அந்த பேலோட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில இதுக்கு வந்து ஒரு 2 டன்னாக இருக்கலாம், ஒரு சில லான்ச் வெஹிக்கிளுக்கு 3 tons, இந்த மாதிரி பேலோட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டிஃபர் ஆகும் பேஸ்ட் ஆன் த லான்ச் வெஹிக்கிள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதில் ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் லான்ச் வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த LVM-3 அப்படிங்கிறது. இதோட பேலோட் கெப்பாசிட்டியை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரையோஜெனிக் இன்ஜினோடைய அடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது நம்ம வேர்ல்ட்லேயே இருக்கிறதுல ஹெவியஸ்ட் லான்ச் வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்கன் ஹெவி ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு SpaceX இருக்கு இல்லையா, எலன் மஸ்கோடது, அவங்களோட இதுதான் வந்து ஹெவியஸ்ட் ராக்கெட். பிகாஸ் ஒரு பேலோட் கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 60 tons கிட்ட வரும். அந்த ஃபால்கன் ஹெவி பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். This will enhance the LVM-3 payload capability up to 450 kg with the additional propellant loading. The major modifications carried out in this test article compared to the previous engine was introduction of thrust control valve for the thrust control. வேறு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் த கிரையோஜெனிக் இன்ஜின் அடிஷன்? த்ரஸ்ட் கண்ட்ரோல் வால் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3D printed LOX அண்ட் LH2 டர்பைன் எக்ஸாஸ்ட் கேசிங்ஸ் இது எல்லாமே வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைமாக. Last month, LVM-3 placed 36 satellites of OneWeb. This was LVM's first commercial launch. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த OneWeb-உடைய ஒரு 36 சேட்டலைட்ஸ் வந்து இந்த LVM-3 மூலியமாக தான் ஸ்பேஸ்க்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. LVM-3 has become a catalyst for the Indian space program, opening new vistas for heavy payloads to the lower earth orbit. இப்போ நம்மளோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், அந்த பேலோட் கெப்பாசிட்டியை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு லான்ச் வெஹிக்கிள் எவ்வளோ ஹெவியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறையா இந்த மிஷன் மங்கள் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்மக்கிட்ட இருக்க அந்த லான்ச் வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த பேலோட் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் சேட்டலைட்டோட சைஸ் அண்ட் வெயிட் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைக்குங்கிறது அவங்களோட முக்கியமான சேலஞ்சாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ அதனால தான் பேலோட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் இந்த LVM-3ல பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். A cryogenic rocket engine is a rocket engine that uses a cryogenic fuel or oxidizer, that its fuel or oxidizer or gases liquefied and stored at very low temperature. இப்போ கிரையோஜெனிக் ஃபியூவல்னால் ஒன்றும் இல்லை, கேஸஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸஸ் வந்து லிக்விஃபை பண்ணியிருப்பாங்க அண்ட் லிக்விஃபை பண்ணிவிட்டு அதை வெரி லோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து ப்ரொப்பலண்ட் ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க ராக்கெட்ஸ்க்கு. A cryogenic rocket stage is more efficient and provides more thrust for every kilogram of propellant it burns compared to the solid and earth storable liquid propellant rocket stages. இப்போது என்னென்னா இந்த மாதிரி கிரையோஜெனிக் ராக்கெட் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அது இட் ப்ரொவைட்ஸ் மோர் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ராக்கெட் வந்து நம்ம சர்ஃபேஸை எதிர்த்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸோட ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகுது இல்லையா, அதை வந்து த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேர்டு டு சாலிட் அண்ட் எர்த் ஸ்டோரபிள் லிக்விட் ப்ரொப்பலண்ட், இந்த கிரையோஜெனிக் ப்ரொப்பலண்ட் மூலமாக நமக்கு அதிகமான த்ரஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படின்னா என்னென்னா, the gauge for rating the efficiency of rocket propellants is specific impulse.
ராக்கெட் ப்ரொப்பலன்ஸ் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வெரைட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு அந்த பர்டிகுலர் ப்ரொப்பலன்ஸோட எஃபிஷியன்சியை ரேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போது ஒரு செகண்டில் 1 பவுண்ட் ஆஃப் ப்ரொப்பலண்ட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ த்ரஸ்ட் அப்டைன் ஆகுது, ஐ மீன் எவ்வளோ கிலோகிராம்ஸை அந்த லான்ச் வெஹிக்கிள்னால லிஃப்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது சொல்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் சொல்கிறாங்க. Specific impulse indicates how many pounds of thrust are obtained by the consumption of 1 pound of propellant in 1 second. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரொப்பலன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் லிக்விஃபைஸ் அட் -183 டிகிரி செல்சியஸ். அப்புறம் ஹைட்ரஜன், லிக்விட் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது வந்து -253 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஸ்டோரேஜ் பண்ணி. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த லான்ச் வெஹிக்கல் மார்க் 3 LVM-3 பற்றி பார்த்துருந்தோம். அதில் புதுசாக என்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வர போகிறாங்க, இண்டிஜினஸாக டெவலப் பண்ணப்பட்ட க்ரையோஜெனிக் இன்ஜின் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் மாடிஃபிகேஷன்ஸும் அதில் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி க்ரையோஜெனிக் இன்ஜின் அடிஷன்னால இந்த ராக்கெட்டுக்கு நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரஸ்ட்டு வந்து அதிகமாகவே இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு தி எர்த் லிக்விட் ஃபியூல்ஸ் ஆர் சாலிட் எர்த் ஃபியூல்ஸ். இந்த ப்ரொப்பலண்ட்டை கம்பேர் பண்ணும்போது க்ரையோஜெனிக் ப்ரொப்பலன்ஸோடைய த்ரஸ்ட்டு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேலோட் கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்காட்டன் இன் இந்தியா ஆஃப்டர் ஃபைட்டிங் ஃப்ரம் வேர்ல்ட் ட்ரென்ச்சஸ். இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் வந்து இந்தியாவை சேர்ந்து இங்கேயே வந்து ஏதாவது பிரச்சனையில் இறந்து போயிருப்பாங்க, இல்லை ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்கள தான் வந்து நினச்சி பாராட்டிகிட்ருக்கோம், கமமரேட் பண்ணிகிட்ருக்கோம். வேறஸ் இந்த நம்ம காலனியலிசம் பண்ணி வச்சுருந்த அந்த டைமில் இந்தியன்ஸை நிறைய பேர்த்த வெவ்வேறு கண்ட்ரிஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பிரிட்டிஷ், முக்கியமாக World War I அண்ட் World War II அந்த டைமில். அப்போது ஏகப்பட்ட இந்தியன்ஸ் வந்து வாலண்டியராக அந்த ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிருந்தாங்க World War I and II அப்போ. அந்த மாதிரி வெளியே வாலண்டியர் ஆர்மியில் போய் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க, அவங்கள நம்ம கமமரேட் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கல். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். On the 11th hour of the 11th day of the 11th month of 1918, the guns fell silent over Europe, bringing an end to brutal war that drew in soldiers and contributions from around the world. இப்போ World War I வந்து எந்த இயர்லேருந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1914 18 வரைக்கும் நடந்துச்சு. அண்ட் World War II வந்து 1939 45 வரைக்கும் நடந்துச்சு. இப்போது November 11 ஆன இன்றைக்கி தான் வந்து World War II அப்படிங்கிறது எண்டாச்சு. The memory of almost 10 million battlefield deaths in the First World War and 15 million or more who were killed fighting the Second World War is now honored in countries around the world on November 11 with nationwide silences and laying the wreaths. அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து அந்த வேர்ல்டு வாரில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள கமெமரேட் பண்ணுற மாதிரி எல்லா இடங்கள்லையும் நிறைய சைலன்சஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. India raised the largest ever volunteer army of 2.5 million for the Second World War. Second World War டைமில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 million வாலண்டியர் ஆர்மி வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இந்த வேர்ல்டு வார் சண்டை போடுறப்ப நிறைய பேர் இறந்து வந்து போயிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம கண்ட்ரிக்கு திரும்பி வந்தாங்க. There is no recognition within India of this history. In Britain, the contribution of Commonwealth, including the Indian subcontinent, is memorialized in the Commonwealth Memorial Gates that led up to the Buckingham Palace. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வித்தின் இந்தியாவுக்குள்ளே இவங்களுக்கான எந்த ஒரு ரெகக்னிஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டனில் கூட இந்த மாதிரி எல்லா இந்தியன் சப்கான்டினென்ட் அண்ட் மற்ற அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து கமமரேட் பண்ணுற மாதிரி காமன்வெல்த் மெமோரியல் கேட் அப்படிங்கிறது இருக்குது. அதை தாண்டி தான் வந்து இந்த பக்கிங்ஹாம் பேலஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் இந்தியாவுக்குள்ளே இவங்களுக்கான ரெகக்னிஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் போனப்பே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க. பிரிட்டன் வந்து ப்ராப்பரான பதில் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு சொல்லலை. அதனால் என்ன பண்ணாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் மறுபடியும் வரப்போ அப்போயே நம்ம காலனிஸ்டாக தான் இருந்தோம், அந்த டைமில் நிறைய சோல்ஜர்ஸ் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வைஸ்ராய் லார்ட் லின்லித்கோ என்ன பண்ணிட்டாருன்னா ஜெர்மனி மேலே இந்தியாவோட பீஹாஃபில் வார் டிக்ளேர் பண்ணிட்டாரு. நம்மள்ட்ட சொல்லாமே நம்மளோட இந்தியன் லீடர்ஸ்க்கு அதை பற்றின ப்ராப்பர் எந்த ஒரு கன்சல்டேஷனும் அவங்க பண்ணவே இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஆக்சிஸ் பவர் கூட வந்து சேர்த்துக்கிட்டாரு. அப்படி பண்ணுறது மூலிமா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்னு நினச்சாரு. பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படிங்கிறது வந்து இல்லை.
அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ரொம்பவே த்ரெட்டன் பண்ணாங்க செகண்ட் வேர்ல்டு வார் டைமில். அப்போ என்னென்னா இந்த பர்மா, மியான்மர் அந்த ரீஜன்லாம் வந்து ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ பிரிட்டன் வந்து ரொம்பவே த்ரெட்டன் பண்ணாங்க, நீங்கள் வந்து சோல்ஜர்ஸ்லாம் அந்த மாதிரி வாலண்டியராக அனுப்பலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒருத்தர் கீழே வந்து நம்மளை ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க, நிறைய கண்ட்ரிஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்தியா எவ்வளோ மோசமாக போயிருக்குங்கிறது தெரியும். அதனால் எல்லா லீடர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வேர்ல்டு வாரில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு வெளியே போனாங்க இல்லையா ஜெர்மனிக்கு, அந்த மாதிரி போகிறப்ப ஜெர்மனிக்கு மட்டும் இல்லை நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து காலனைஸ்டாக இருக்கோம், பிரிட்டனோட நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இருந்த வாலண்டியர் ஆர்மிக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் பெட்ரேட் த ஹோப்ஸ் ஆஃப் தி nationalist with the imposition of martial law after the war ended, culminating in the horror of Jallianwala Bagh in April 1999. British perfidy, however, does not in any way reduce the sacrifices of those who fought for freedom. Those who went abroad to fight alongside white British soldiers returned with the knowledge that they were equal to their colonial masters. In not recognizing and honoring this, we push those men back into the colonial subjugation. ஆக்சுவலாக அந்த வார் முடிஞ்சு வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஒயிட் சோல்ஜர்ஸும் வந்து இவங்களும் எந்த விதத்தில் குறைஞ்சவங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே அவேராக இருந்தாங்க. அதனால் பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி இவ்வளோ பவர்ஃபுல்லாக யுனைட்டடாக இருக்காங்க, நம்மளை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதை எதிர்த்து போராடுறப்ப தான் என்ன ஆச்சுன்னா ஜாலியன் பாக் மசாக்ரே அதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரேவாக சண்டை போட்ட சோல்ஜர்ஸ்க்கு நம்ம கமமரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படி நம்ம கமமரேட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த காலனியல் சப்ஜுகேஷனுக்கு தான் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் டுடே ஹேஸ் பீன் பில்ட் ஆன் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் மெனி இன்க்ளூடிங் தோஸ் ஹூ டைட் ஃபைட்டிங் ஃபாசிசம். லெட் அஸ் ரிமெம்பர் அண்ட் ஹானர் தெம். நம்ம இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சோல்ஜர்ஸ் தான். அதனால் நம்ம அவங்கள வந்து கமமரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ண வாலண்டியர் இந்தியன் ஆர்மி பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து என்ன ரீசன், எதனால் ஜெர்மனிக்கு போய் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நமக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்துச்சு நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டில் அப்படிங்கிறது. அண்ட் அட் லாஸ்ட் இவங்களை வந்து நம்ம கமமரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கெம்பகவுடா பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அந்த கெம்பகவுடா பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி கர்நாடகாவில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரை பற்றி தான் பர்டிகுலராக பார்க்க போகிறோம். The 108-foot statue of Nandaprabha Kempegowda at the International Airport in Bengaluru, which is set to be inaugurated by PM Narendra Modi on Friday. ஸோ இன்றைக்கி வந்து இதை இன்னாக்ரேட் பண்ண போகிறாங்க. இப்போது கெம்பகவுடா பற்றி நம்ம பர்டிகுலராக பார்க்கலாம். Nadaprabhu Hiriya Kempegowda is also known as Kempegowda. He was an Indian ruler under the Vijayanagar Empire. அந்த கர்நாடகா அந்த ரீஜனாக நமக்கு யோசிச்சாலே ஃபஸ்ட் என்னென்னா விஜயநகர எம்பையர் தான் அந்த ஞாபகம். கிருஷ்ணதேவராயர் அந்த மாதிரி விஜயநகர எம்பையரோட ஒன் ஆஃப் தி இந்தியன் ரூலர் தான் யாருன்னா இந்த கெம்பகவுடா அப்படிங்கிறவர். இவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெங்களூரு சிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு இனிஷியலாக அந்த ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீஜனை டெவலப் பண்ணதே வந்து இவரோட பீரியடில் தான், இன் 1537 அந்த டைமில். ஸோ பெங்களூரு ஃபோர்ட்டு, பெங்களூர் பீட், இது எல்லாத்தையுமே வந்து அவரோட டைமில் தான் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. And he is also noted for the societal reforms, contribution to building temples and water reservoirs in Bengaluru. He was a patron of art and learning. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் ஹிஸ் இம்பார்ட்டன்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்தி தேவரு அப்படிங்கிற ஒன் ஆஃப் அந்த கஷ்டத்தை வந்து அவர் ப்ராஹிபிட் பண்ணியிருந்தார். அந்த கஸ்டமில் என்ன பண்ணுவாங்கன்னா அன்மேரிட் விமன் இருக்காங்களே அவங்களோட லெஃப்ட் ஹேண்டில் லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் வந்து ஆம்புடேட் பண்ணிடுவாங்க. இது இந்த மொரசு ஒக்கலிகாஸ் அவங்களோட கஸ்டமில் இம்பார்ட்டண்ட் கஸ்டம் வந்து இதை வந்து அவர் ப்ராஹிபிட் பண்ணியிருந்தார். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோஷியல் ரீஃபார்மாக சொல்கிறாங்க இவர் கொண்டு வந்ததில். லெகசியில் பார்த்தீங்கன்னா he is a political icon for dominant agricultural Vokkaliga community in South Karnataka. Bengaluru's airport is known as Kempegowda International Airport and the main bus stand is Kempegowda bus stand. And அது மட்டும் இல்லாமல் ரோடு அந்த ஓல்ட் சிட்டியில் இருக்கோட ஏடிஎல் ரோடும் பார்த்தீங்கன்னா கேஜி ரோடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவரோட ஞாபகார்த்தமாக இவரோட பேரை வந்து கமமரேட் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களுக்கு இவர் பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெகநாத் டெம்பிள் பூரி. ஸோ பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாத டெம்பிள்னு தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தேர் திருவிழா வந்து ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். இது எப்போ பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th century ADயில் கிங் அனந்தவர்மன் சோடகங்கா தேவா அப்படிங்கிறத தான் பில்ட் பண்ணார். இவர் எந்த டைனஸ்டியை சேர்ந்தவர்னா ஈஸ்டர்ன் கங்கா டைனஸ்டி அதை சேர்ந்தவர் தான். பூரி ஜெகநாத் டெம்பிளுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கும், என்னென்னா யமனிகா தீர்த்தா அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இந்த பேரில் தெரியுது இல்லையா, யமன்.
நம்ம ஹிந்து பிலீவ்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யமா பவர் ஆஃப் யமா இருக்கு இல்லையா, த காட் ஆஃப் டெத் ஹேஸ் பின் நல்லிஃபைட் இன் பூரி டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட் ஜெகநாதர், பாப்புலர்லி நோன் அஸ் லார்ட் கிருஷ்ணா. ஸோ அந்த கிருஷ்ணர் வந்து அங்கே இருக்கனால என்னென்னா யமனோட பவர் வந்து அங்கே இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அங்கே இருக்குது. அதனால தான் அதை யமனிகா தீர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி தம்மாஸ் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி பிளேஸ் ஆஃப் அவுட் ஆஃப் 4 தம்மாஸ், தட் இஸ் பூரி, துவாரகா, பத்ரிநாத் அண்ட் ராமேஸ்வர். இந்த சார்தம்னு சொல்லிட்டு ஒரு பில்கிரிமேஜ் போவாங்க. அதில் என்னென்னா 4 இடத்துக்கு வந்து போவாங்க. ஸோ சார்தம் அதில் என்னென்ன இடம் வரும்னா பத்ரிநாத், துவாரகா, பூரி, ராமேஸ்வரம், இந்த 4 இடம் தான் வரும். ஸோ இந்த பூரியை வந்து பர்டிகுலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் பகோடா ஆஃப் தி சார்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவஸ்நான பூர்ணிமா. ஸோ ஸ்நானம் அப்படின்னா வந்து குளிக்கிறது சொல்லுவாங்க. தேவஸ்நான பூர்ணிமானா ஆனுவல் பாத்திங் ரிச்சுவல் வேர் த ஹோலி ட்ரினிட்டி ஹேஸ் பீன் brought out from their sanctum on seated in a raised platform and bathed with purified water drawn from a well within the temple premises. அந்த கோவிலுக்குள்ளே வந்து கிணறுலாம் இருக்கும். அந்த கிணறுலேருந்து அந்த பியூர் வாட்டர் வந்து எடுத்து கடவுளுக்கு வந்து அந்த பாத்திங் ரிச்சுவல் அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் தேவஸ்நான பூர்ணிமா அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சேரட் ஃபெஸ்டிவல், தேர் திருவிழா இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதான் வந்து மோஸ்ட்லி ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கும் வென் கம்பேர்ட் டு தேவஸ்நான பூர்ணிமா. அந்த சேரட் ஃபெஸ்டிவல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டெம்பிளோடைய ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் படிப்போம் இல்லையா, டெம்பிள் ஆர்கிடெக்சர், அதை பற்றி பார்க்கலாம். மொத்தம் வந்து 3 ஸ்டைல் வந்து மோஸ்ட்லி சொல்லுவாங்க. ஒன்று வந்து நகரா ஸ்டைல், அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைலு. நெக்ஸ்ட் வந்து சதர்ன் பார்த்தீங்கன்னா ட்ரவிடியன் ஸ்டைல் சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டுத்துக்குமே நடுவில் என்னென்னா வெசரா ஸ்டைல். ஸோ இந்த கர்நாடகா அந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா வெசரா ஸ்டைல் டெம்பிள்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம கீழே தமிழ்நாடு, ஆந்திரா இங்கிட்டலாம் வந்து ட்ரவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்கும். அப்புறம் நார்த் இந்தியாவில் வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பூரி ஜெகநாதர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நகரா ஸ்டைல் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதோட ஜென்ரலிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கும். இதை வந்து ஜாகிரதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரேஸ்டு பிளாட்ஃபார்மில் நடுவில் இந்த சாங்டோரம், அதாவது அந்த கர்ப்பகிரிகா அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி மண்டபம் இருக்கும். ஸோ பில்லர்ஸ் வச்சு மண்டபம்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே இந்த நம்ம விமானம் சொல்கிறோம் இல்லையா நம்ம ட்ரவிடியன் ஸ்டைலில், அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஷிக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே அமலாக்கா, அதுக்கு மேலே ஃபீனியல், இந்த கும்பம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபீனியல்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டிஸ்க் ஷேப்பில் இருக்கிறது அமலாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நகரா ஸ்டைல் வந்து இது வந்து ஜென்ரலிஸ்டிக் ஸ்டைல். இதிலே வந்து 3 டைப்ஸ். அந்த ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒரு சில அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோவில்களை கட்டியிருப்பாங்க. நகரா ஸ்டைல் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒடிஷாவோட ஸ்டைல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சண்டேலா ஸ்டைல் டெம்பிள், இது எல்லாமே நகரா கீழே இருக்க அந்த சப்டிவிஷன் தான். அப்புறம் சொலங்கி ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒடிஷா ஸ்டைலில் கட்டினது தான் இந்த பூரி ஜெகநாதர் டெம்பிள் அப்படிங்கிறது. இதில் ஒரு பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த ஷிக்காரா, அதாவது இந்த கும்பம் மாதிரி நம்ம விமானம் மாதிரி இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வி லீனியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஜென்ரலிஸ்டாக வந்து நகரா ஸ்டைலில் இருக்குது. ஆனால் இந்த ஒடிஷா ஸ்டைல் டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா டியோல் சிக்கர்னு சொல்லுவாங்க. DEUL, டியோல் சிக்கர் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும் அந்த ஷிக்கர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து பெண்டே ஆகும். இதான் வந்து மற்ற ஸ்டைலில் இருக்கிறதுக்கும் இந்த ஒடிஷா ஸ்டைலில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ்க்குள்ள வித்தியாசம். டியோல் ஷிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு நேம் சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும், அதுக்கப்புறம் தான் வந்து பெண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நார்மல் ஷிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழேருந்தே வந்து பெண்டாகி வந்து மேலே இப்படி இந்த அமலாக்கால எண்ட் ஆகும். இதான் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஒடிஷா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டியோல் சிக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒடிஷா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்கும். அந்த சண்டேலா ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குன்னா, இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன். சண்டேலா ஸ்டைலில் வந்து மல்டிபிள் சிக்கர்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் வந்து ஒன்று தான் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் சிக்கர்ஸ், கிட்டத்தட்ட தாமரைப்பூ மாதிரி இப்படி வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் சிக்கர்ஸ் வந்து இருக்கும். இதுதான் சண்டேலா ஸ்டைல். இந்த 2 ஸ்டைலுமே வந்து ரொம்ப ஹெவியான இந்த இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் அதெல்லாம் இருக்கும். மூணாவது இந்த சொலன்கி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த சொலன்கி ஸ்டைலில் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு எந்த ஒரு லாவிஷ் ஸ்டைல் ஆஃப் இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மினிமலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட் நகரா சப்டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் டெம்பிள் பற்றி மட்டும் பார்க்கலாம். த என்டையர் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இஸ் என்க்ளோஸ்டு வித்தின் 2 கான்சென்ட்ரிக் வால்ஸ், த குருமபேதா இன்னர் வால் அண்ட் த மேக்னாட் பச்சிரா. என்னென்னா 2 வால் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் 4 கதவு இருக்குது, ஒரே ஒரு பார்டர் வால் இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே வந்து என்னென்னா 2 கான்சென்ட்ரிக் வால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த 4 கதவு வந்து வந்துச்சு பாருங்கள். ஈஸ்டர்ன் கதவு பேர் சிங்கத்வாரா. ஸோ பேர்லேயே தெரியுது அந்த லயன் வந்து இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சதர்ன் வந்து அஸ்வத்வாரா. ஸோ துவாரா அப்படின்னாலே வந்து இந்த கதவு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு
வெஸ்டர்ன் கதவு பார்த்தீங்கன்னா யக்ரத்வாரா, அந்த நார்த்தன் வந்து ஹஸ்தி துவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கேட்ஸை சொல்கிறாங்க. தெர் இஸ் அ கார்விங் ஆஃப் ஈச் ஃபார்ம் அட் தி ஈச் கேட். ஸோ ஒவ்வொருத்தையும் அந்த கார்விங் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டில் இருக்கும். The main entrance to the temple is through the Singadwara, located on the eastern front of the temple with 3 other entrances along with the 4 cardinal directions. அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற சிங்கத்வாரா. மோஸ்ட்லி எல்லா கோயிலும் என்ன இருக்கும், கிழக்கு பார்த்து தான் இருக்கும். ஏன்னா வந்து சன்லைட் அப்போ தான் நேராக அந்த உள்ள கர்ப்பகிரகக்குள்ளே வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிழக்கு பார்த்து தான் வந்து மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. Next, the Nila Chakra or the blue wheel perched on top of the temple is made of 8 metals or அஷ்டதாது. நம்ம தமிழில் முன்னாடி வேறு இதில் படிச்சிருப்போம், அந்த மாதிரி அஷ்டதாதுக்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். அவங்களோட அந்த ப்ளூ வீல் பார்த்தீங்கன்னா நிலச்சக்கரா வந்து இந்த 8 மெட்டல்ஸால் வந்து செஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அருணஸ்தம்பா. Arunastamba is 33 feet monolith structure, pillar in front of the Singadwar or the main entrance of the temple was originally located on the Sun Temple Konark. ஆக்சுவலாக இந்த பில்லர் இருக்கு இல்லையா, மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அருணஸ்தம்பா அப்படிங்கிற ஒரு 33 feet monolith structure. மோனலித்தில் என்ன, ஒரே கல்லில் செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னா சன் டெம்பிள் கொனார்க்கில் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து இது இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, பூரி ஜெகநாதர் டெம்பிள் பற்றி பார்த்தோம். அது எப்போ கட்டினாங்க, நாங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர்னா, அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆர்டிக்கல் நம்ம நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் பற்றி ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட், why are bronze statues now preferred over stone? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து அங்கங்கே திறந்துருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாமே பிரான்ஸாக தான் இருக்கும் when compared to stone. ஏன்னா ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் அண்ட் வெயிட் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது உடஞ்சி போகிறதுக்கு எப்போ வேணாலும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க லாஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணுறப்ப கூட உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து பிரான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த statues. Stone can give surprises at the last stage and there is no going back. Stone is also more difficult than bronze when it comes to carving the right facial expressions. அண்ட் நெக்ஸ்ட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர அந்த கர்த்தவியா பாத்தில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சுபாஷ் சந்திர போஸோடைய ஸ்டாச்சு வந்து அது வந்து பிளாக் கிரானைட்னால செஞ்சுருப்பாங்க. முன்னாடி வந்து ஆக்சுவலாக ஹோலோகிராம் தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து ரீசெண்டாக அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. For the past year, Delhi's Tibetans have been gathering together to participate in Gorshe, where they dance to traditional music, celebrate their culture and strengthen the community. டெல்லியில் வந்து திபெத்தியன்ஸ் சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கோர்ஷேங்கிற இடத்துல வந்து ஒன்றா கேதர் ஆகிட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அண்ட் மியூசிக் அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கவர்னர் பற்றி. இப்போ ரீசெண்டாக நம்ம கவர்னர் பற்றி தான் நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆர்டிகல் 155 கீழே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் பிரசிடென்ட் தான் வந்து கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் கிட்ட கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. The National Commission to review the working of the Constitution said it would be appropriate to suggest a committee comprising the Prime Minister, Home Minister, Speaker of the Lok Sabha and the Chief Minister of the state cooperated to select a governor. சர்க்காரிய கமிஷனில் வந்து சீஃப் மினிஸ்டரோட கன்சல்டேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கமிட்டியே வந்து வேணும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டோட கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறப்பையும் ப்ரைம் மினிஸ்டர், அப்புறம் ஹோம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே இருந்து அப்புறம் பிரசிடென்ட் கீழே அந்த கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து இந்த ஆர்டிக்கல் எதை பற்றினா, இப்போ ரீசெண்டாக மெட்டாலேருந்து ஏகப்பட்ட எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் இதில் போட்டிருப்பாங்க. செவரல் லார்ஜ் டெக்னாலஜி ஃபர்ம்ஸ் ஹாவ் ஆல்ரெடி பாஸ்ட் ஹைரிங் அண்ட் இன் சம் கேசஸ் கம்பெனிஸ் ஆர் லேயிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ். Social media platforms like Meta and Snap have been hit by an update from Apple. The iPhone maker introduced an app tracking feature that lets users to opt out of the app that track them. இப்போ ஆப்பிள் ஐஃபோனில் தான் பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் இல்லையா. அவங்க புதுசாக என்ன ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம யூசர்ஸ்க்கு எதுலலாம் தெரிய வருது, லைக் எந்தெந்த ஆப் நம்மளோட ட்ராக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த ஆப்லேருந்து அவங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஆப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஏகப்பட்ட டெக் ஜெயின்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் லாஸஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி எம்ப்ளாயி லே ஆஃப்லாம் பண்ணுற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் இன்வென்ட்ரி ஃபார் சிப் மேக்கர்ஸ், அப்புறம் லோ டிமாண்ட் ஃபார் ஹேண்ட்செட் மேனுஃபேக்சரர்ஸ், லாஸ் இன் த ரெவன்யூ ஃப்ரம் செல்லிங் ஆட் ஸ்பேசஸ் ஃபார் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து எம்ப்ளாயி லே ஆஃப் நடந்திருக்கு. அண்ட் அன்சர்டன் லாங் டேர்ம் பெட்ஸ் லைக் மெட்டாவர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா. நம்ம முன்னாடி கூட ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். என்னென்னா மெட்டாவர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்க, எதனால் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க.
The 17th century religious poet Bhakta Salabek was a Muslim by birth but is remembered of his devotion to Lord Jagannath. ஸோ பக்த சலபேக் அப்படிங்கிறவர் யாருன்னா முஸ்லீம் பை பர்த், ஆனால் வந்து அவர் இப்போவும் லார்ட் ஜெகநாத்தோடைய ஒரு டிவோட்டியாக தான் வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட், economia refers to production for one's own use and management of the household and related ecosystem for the benefit over a long run. இது வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அந்த economia and then crematistics இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மளோட ப்ராப்பர்ட்டி அண்ட் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி லாங் ரன்னில் நம்ம பெனிஃபிட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து economia அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்மில் மானிட்டரி கெயின்ஸ் இருந்தால் அது crematistics அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது எய்தர் லாங் ரன்னா இல்லை ஷார்ட் ரன்னா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜிஎம் கிராப்ஸ் பற்றி. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இனிஷியலாக கொண்டு வந்தப்போ ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்தது. இப்போவே அந்த பிரச்சனை இருக்குது. அதனால கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எடிபிள் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நெட் இம்போர்ட்டராக இருக்கும். அதாவது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எடிபிள் ஆயிலில் நெட் இம்போர்ட்டராக இருக்கப்போ நம்ம நிறைய ஆயில் வந்து வெளியே வந்து வாங்குகிறோம் இல்லையா. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிராப்ஸ் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் கிடையாது, எல்லாமே ஜிஎம் கிராப்ஸ் தான். அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெயை தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்லேருந்து வரத எடிபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம ஊரில் கல்டிவேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. India is already importing and consuming oil derived from the GM crops, the center has told the Supreme Court. The most important oil and seed meal crop of India, grown in around 8 to 9 million hectares of the land, is mustard. ஆக்சுவலாக அந்த மஸ்டர்ட் நம்ம க்ரோ பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்தியாவில் அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்னு பார்த்தீங்கன்னா பாம் ஆயில், சோய்பீன் ஆயில் இதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நமக்கு தெரிஞ்சது நல்லெண்ணெய், இந்த கடலெண்ணெய் அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் அண்ட் சோய்பீன் ஆயில் தான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க when compared to other edible oils. Seed replacement, farmers buying fresh seed rates are around 63% and area under irrigation has increased to 83% of the total area under mustard. ஸோ மஸ்டர்டோட ஏரியா இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆகியிருக்கு. இந்தியா மீட்ஸ் நியர்லி 55 to 60% ஆஃப் எடிபிள் ஆயில் டிமாண்ட் த்ரூ தி இம்போர்ட்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனால் நம்ம எடிபிள் ஆயில்ஸை பொறுத்தவரையும் நெட் இம்போர்ட்டராக தான் இருக்கும். The ministry pointed out that annually India imports around 55,000 metric tons of canola oil, largely from the GM canola seeds. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இங்கே GM crops வந்து கல்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். பட் வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில் எதுலேருந்து வருதுன்னா GM cropsலேருந்து தான் வருது. And nearly 2.8 lakh tons of soybean oil, largely composed of GM soybean oil, as India is importing and consuming oil derived from the GM crops. நம்ம வந்து அதுக்கு ஆப்போஸ் பண்ணல, எந்த ஒரு இதுவும் கிடையாது, நோ பாயிண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் ஜிஎம் கிராப்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். கிளைஃபோசேட் அப்படிங்கிற ஒரு ஹெர்பிசைட் பற்றி பார்த்துருப்போம். ஜிஎம் கிராப்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளால் இந்த கிளைஃபோசைட் ஹெர்பிசைடை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் நான் செலக்டிவ் அப்படிங்கிறத அந்த டெஃபினிஷன்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஜிஎம் கிராப்ஸ் வந்துருச்சுன்னா இந்த ஹெர்பிசைடை நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். கிராப்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, வீடு மட்டும்தான் வந்து செத்து போயிடும். இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் பிஒய்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டடிபடியில் வந்து என்சிஆர்டி கோர்சஸ் அண்ட் பிலிம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.